கடந்த வாரத்தில் என்ன செய்தி? இச்சை. யாராவது இச்சையில் விழுந்தீங்களா? ரொம்ப பாஸ்டர், எனக்குமே செய்தி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த செய்திக்கு எதிர்மாறாக நிறைய பேர் பண்ணுறாங்க. சண்டை போடக்கூடாதுன்னு மெசேஜ் கொடுத்துருப்பேன், அந்த வாரம் தான் சண்டையாக இருக்கும் வீட்டில். ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுத்துருப்போம், அந்த வாரம் ஜெபமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இச்சை அப்படின்றது மோசமான ஒரு குணம் அப்படின்னு சொல்லி நம்ம மெசேஜ் கேட்டிருக்கோம். நிறைய பேர் செல்ஃபோன்லேயே நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறது நம்மளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையினால இங்கே பேசப்படுகிற வார்த்தைக்கு எதிர்மாறாக நம்ம ஒரு நாளும் செயல்பட்டு விடக்கூடாது. இச்சையை பற்றி அழகாக நம்ம படித்தோம். ஆரம்ப ஆராதனையில், ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனை எப்போ? வியாழக்கிழமை இரவு. சாரி, இல்லை உங்களுக்கு மறந்துருக்கும், அதுக்கு எனக்கு மறந்துருச்சு. வெள்ளிக்கிழமை இரவு சர்ச்சு நடக்குது. இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜெபராணி ஜெபஜோதி அம்மா ஒரு மணிக்கே வந்துடுறாங்க. நாங்கள் ஜெபம் பண்ண வருவோம், நானும் பிரின்ஸிபல் சாரும் அடிக்கடி இங்கே சர்ச்சுக்கு ப்ரேயர் பண்ண வரும்போது பார்த்தா அந்த அம்மா அடிக்கடி இங்கே தான் இருப்பாங்க. பரவாயில்லன்னு ரொம்ப சந்தோஷம். அவங்க ஓய்வு நாள் ஆரம்பிக்கும் போது 1 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆமாம், ஓய்வு நாள் சர்ச்சை க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க இங்கே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு. சரிங்களா? வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு மேலே 7:15 8:15 வரைக்கும் நம்முடைய திருச்சபை நடந்து கொண்டிருக்கிறது. நான் வந்த 2.5 வருஷமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கரெக்டாக 1 மணி நேரம் தான், ரொம்பலாம் போகாது. மேக்ஸிமம் 8:30 முடிஞ்சிடும். கரெக்டாக திலகம்மா? கரெக்டு தானம்மா? ஓகே. ஆரம்ப ஆராதனையில் அருமையான ஒரு செய்தி கேட்டோம். என்னெல்லாம் அப்படின்னா, இச்சை கற்பம் தரித்து என்ன பெற்றெடுக்கும்? பாவத்தை. தீமை கற்பம் தரித்து எதை பெற்றெடுக்கும்? அக்கிரமத்தை. பதர் கற்பம் தரித்து எதை பெற்றெடுக்கும்? தாளடி என்கிற ஒரு இதை பெற்றெடுக்கும். கள்ள வார்த்தை கற்பம் தரித்து கொடுமையையும் கலகத்தையும் பெற்றெடுக்கும். புறங்கூறுகிற நாவு கோபமுகத்தை பிறப்பிக்கும். பாலை கடைதல் என்ன செய்யும்? வெண்ணையை பிறப்பிக்கும். மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும். கோபத்தை கிளறி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும் என்று சொல்லி ஒரு முக்கியமான செய்தியை நம்ம பார்த்தோம். நம்முடைய மாம்சத்தின் கனி அது நல்ல கனியை பிறப்பிக்காது. மாம்சத்தின் கனி மாம்சத்தின் ஆபத்தை தான் பிறப்பிக்கும். நல்ல கனி நல்லதை பிறப்பிக்கும். நன்மை நன்மையை பிறப்பிக்கும். தீமை தீமையை தான் பிறப்பிக்கும். யோபு புஸ்தகம் 14:4 சொல்கிறது, அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக நம்ம அசுத்தமா இருந்தோம் என்று சொன்னால் நம்மை சுத்தமாக்க ஆண்டவரால் முடியும் என்ற செய்தியை ஆரம்ப ஆராதனையில் நம்ம கேட்டோம். அது ஒரு 40 நிமிஷம் கேட்டோம். நான் 4 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பல நாட்கள் இதை இந்த வாரம் ஃபுல்லாகவே யோசித்துக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்தது, என் லைஃபுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. எனக்கு புதுசாக இருந்துச்சுன்னா தான் நான் ஆராய்ச்சி பண்ணவே ஆரம்பிப்பேன். அந்த வார்த்தைகள் அப்படியே மைண்டில் செட் பண்ணிவிட்டு போகும்போதும் வரும்போதும் யோசித்துக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி இதை நம்ம எப்படி சொல்கிறது ஏசப்பா, எனக்கு எப்படி அது பிரயோஜனமாக இருக்குது அப்படின்றத. இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அற்பமாக. அதாவது எப்படி அப்படின்னு சொன்னால், அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் அவர்கள் எப்படி மாறினார்கள் என்பதை நாம் இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். செய்தி கொடுக்கப்படும் போதே நிறைய டைட்டில் போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் எது சூட்டபிளோ அதை எடுத்துக்கங்க. சரிங்களா? தேவன் நெருக்கப்படுகிறவர்களையும் சிறுமைப்படுத்தப்படுகிறவர்களையும் ஆண்டவர் விடுவிக்கிறார். மனிதர் புறக்கணித்தாலும் கர்த்தருடைய கண்கள் அவர்களை மறக்காது. தேவன் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை உயர்த்துகிறார். தேவன் நமக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார். புறக்கணிக்கப்பட்டவர்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி ஒரு வாசகத்தை நான் எழுதி கொண்டிருந்தேன். ஆண்டவர் நம்ம யாரெல்லாம் புறக்கணிக்கிறோமோ, நம்ம யாரெல்லாம் ஒதுக்குறோமோ, அல்லது நம்ம யாரெல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறோமோ, அல்லது நம்ம யாரையாவது அற்பமாக எண்ணணும் அப்படின்னு சொன்னா அவர்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்.
ஒருவேளை உங்களை யாராவது அற்பமாக எண்ணினாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், திருச்சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, போதகராக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, உங்களை யாராவது அற்பமாக எண்ணியிருப்பார் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவரால் உயர்த்தப்பட போகிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதை குறித்து தான் இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் லைனா அப்படியே எடுத்து பைபிள் படி, அப்படியே என்னைக்குமே நான் லைனா கொடுக்கணும்னு ஆசைப்படும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஆதியாகமத்திலேருந்து அப்படியே போகணும்னு ஆசைப்படும். உல்டாவா அப்படி மாற்றி மாற்றி சொன்னா நல்லா இருக்காரு எழுதுறதுக்கு. அதனால லைனா அப்படி பைபிள் ஆதியாகமத்தில் எடுத்தால் யாத்திராமத்தில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பேன், இல்லை லேவியாராமத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்பேன். அப்படி தான் போகும். என்றைக்குமே நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த நோட்ஸ் எழுதுகிறவங்க எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும், லைனாக தான் இருக்கும். ஏன்னா அது படித்தா அப்படியே அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. 16:4 அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இந்த நாச்சியார் என்பது யார் அப்படின்னா சாராள். விசுவாசிகளுக்கெல்லாம் தாயான இந்த சாராள், இந்த சாராள் தான் என்ன பண்றா அப்படின்னா, தன்னுடைய சந்ததி வளர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வேலைக்காரியாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்தாள். ஆனால் இந்த ஆகார் கர்ப்பவதியான உடனே நாச்சியாரை பார்த்து அற்பமாக எண்ணுகிறாள். நீங்கள்லாம் என்ன, நான் பாருங்க, நான் எனக்கு குழந்தையை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி அற்பமாக எண்ணுகிறாள். நீங்க யாரையாவது அற்பமாக எண்ணுனீங்கன்னா ஆண்டவர் உங்களை அற்பமாக தான் எண்ணுவார். இதை நான் பார்க்கும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் சொல்வார், ஆகாரை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லி தான் சொல்வார், ஒரு வார்த்தையை சொல்லி தான் சொல்வார், அடிமை பெண் ஆகிய ஆகார் அப்படின்னுவார். அவளை உயர்த்தியெல்லாம் சொல்ல மாட்டார். ஏன்னா அவ தன்னுடைய எஜமானியை அற்பமாக எண்ணினாள். அவளால் தான் ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு இவளுக்கு. அந்த சாராள் மூலமா தான் இவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு சந்ததி வளரப்போகுது. ஆனா யாரு இவளுக்கு உதவுனாங்களோ அவங்களையே அற்பமாகின்றாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நடக்குதுல்ல இல்லையா? உங்க வாழ்க்கைக்குள்ள ரொம்ப உதவி செஞ்சவங்களை தான் மறுபடியும் நீங்க என்ன எப்படி நினைப்பீங்க? அற்பமா எண்ணுவீங்க. இது நடக்கிற ஒரு விஷயம்தான். உங்க வாழ்க்கையில நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஆனா அவங்கள தான் அற்பமா எண்ணிருப்போம், அவங்கள கேவலமா பேசுவோம். ஒரு சிலர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு அவங்க சரியில்லை. ஏங்க, அவங்களால தானேங்க நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுக்கிட்டே ஏங்க அவங்கள குறை சொல்கிறீங்க? அவங்க உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது தரலைன்னா உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும்? அவங்களையே நீங்கள் குறை சொல்கிறீங்களே, அது தப்பு இல்லையா? திண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்க கூடாது இல்லை? அவங்க ஒரு நேரத்தில் சாப்பாடு கொடுத்தா கூட வாழ்நாள் முழுவதும் அவங்கள நினைச்சு பார்க்கணும்ல. உங்களுக்காக அவங்க எவ்வளோ ப்ரீபேர் பண்ண, உங்கள் மனசை உங்களை நினைச்சு தானே ஒரு 3 மணி நேரம் அடுப்படியில் இருந்தாங்க. உங்க மேல பாசத்தில் தானே உங்களுக்கு உணவு கொடுத்தாங்க, அல்லது உங்க மேல பாசத்தில் தானே பணத்தை கொடுத்தாங்க. அந்தமானுக்கு போகணும், என்கிட்ட பைசா இல்லை. சர்ச்சிலேருந்து ஒரு அம்மா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாங்க. பாஸ்டர் வெளியே பறந்து போக போகிறாரு, என்னத்தை வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கு. அப்பா நல்ல வேலை, ஒரு நைட்டு அதை எல்லாம் காய்கறி எல்லாமே வாங்கி அரேஞ்ச் பண்ணணும் ஒரு வாரத்துக்கு. ஏன்னா ஒரு வாரம் நான் இல்லை, நிறைய தேவைகள் இருக்குது. ஆட்டோவில் அவங்க போகணும், பைக்கில் போக முடியாது, ஆட்டோவில் போகணும். 2 பேரும் போயிட்டு வரணும். அப்புறம் அங்கே ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிக்கணும், நிறைய செலவு இருக்குது. ஏசப்பா என்ன பண்ணுறது, இந்த நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு, மெடிக்கல் வேறு போயிட்டுருக்கு, இருக்கிற அமௌண்ட்டு சம்பளம் எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிருது, என்ன செய்கிறது ஏசப்பான்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர், அப்புறம் எனக்கு இதை ஹெல்ப் பண்ணணும், ஒரு சின்ன மெசேஜுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ இந்த வாரம் என்னால் முடியாது, நான் அந்தமான் போகிறேன். அந்தமான் போகிறீங்களா? அப்போ கையில் காசு இருக்கா அப்படின்னாங்க. கொஞ்சம் இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் எப்படி இருக்கும் உங்களுக்கு, நான் உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறேன் கொஞ்சம் அமௌண்ட் அப்படி சொல்லி ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சாங்க.
இதெல்லாம் நான் யோசித்து பார்க்கும்போது அவங்கள என் வாழ்க்கைக்குள்ள நினைச்சு பார்க்கும்போது ஒரு உதவி அப்படின்றது நம்ம மறக்கவே கூடாது. இன்னைக்கு வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன், சரியான நேரத்தில் சரியான ஹெல்ப் ஆண்டவர் யார் மூலமாவது நமக்கு பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதவி செய்த பிள்ளைகளை நான் மறந்ததே கிடையாது. அவங்க வாழ்நாள் முழு நினைச்சுக்கிட்டே இருக்க ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த ஆகார் நாச்சியாரை அற்பமாக எண்ணுகிறாள். அதே போல நம்ம வேலை பார்க்குற இடத்துல தலைவர்களை அல்லது நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு லீடர்ஸை நம்ம தப்பாக நினைக்கவே கூடாது. யோசித்து பாருங்க. ஏன்னா அவங்க மூலமா தான் நமக்கு ஆண்டவர் போஷிக்கிறார், அவங்க மூலமா தான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஆகையினாலே அவர்களை நாம என்ன செய்யக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்காக மற்றவர்களை அற்பமாக எண்ணி அவர்களை நடத்தக்கூடாது என்பதுதான் இந்த பாடத்தினுடைய முக்கியமான செய்தி. நீங்க யாருக்கா கீழே வேலை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன செய்யுங்க, அவங்கள தப்பா நினைக்காதீங்க, அற்பமா எண்ணாதீங்க. ஆனா இவள் ஆகார் அற்பமாக எண்ணினாள். ஆகையினாலே ஆண்டவர் அடிக்கடி அவளை பார்த்து அவள் அடிமை பெண்ணுடைய சந்ததி உனக்கு சந்ததி கிடையாதுப்பா, உனக்கு ஒரு சந்ததியை நான் உருவாக்குவேன். யாரை அற்பமாக எண்ணினார்களோ அந்த அற்பமாக எண்ணப்பட்டவள் மூலமாக ஒரு சந்ததியை நான் உருவாக்க போகிறேன். அந்த சந்ததியில் தான் இயேசு வரப்போகிறார். அவர் ஈசாக் என்கிற ஒரு பிள்ளையை அங்கே ஆண்டவர் 90 வயசுல கொடுக்கிறார். வாக்குத்தத்தத்தினாலே பெற்றெடுத்த ஒரு பிள்ளையாக இந்த சாராளுக்கு கிடைக்கிறது. யாரை அற்பமாக எண்ணினார்களோ அந்த அற்பமாக எண்ணப்பட்டவள் விசுவாசிகளின் தாயாக மாறினாள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் யாரையாவது அற்பமாக எண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இவங்களால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னு சொன்னா, அவங்க தான் ஒரு காலத்துல உங்களுக்கு உதவி செய்யறவங்களா மாறுவாங்க. இது முதலாவது பாடம். இரண்டாவது, ஆதியாகமம் 29க்கு வாங்க, 31வது வசனத்தை பாருங்க. லேயாள், அதாவது 30ல இருந்தே வசித்தீங்கன்னா அந்த கண்டென்ட் புரியும். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான், லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவளிடத்திலே சேவித்தான். லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ பிள்ளை இல்லாதவளாக இருக்கிறாள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த லேயாள் எதனால நேசிக்கப்படாத ஒரு பெண்ணாக இருக்கிறாள் என்று நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அவளுக்கு ஒரு குறை இருக்கிறது, கண்களிலே ஒரு குறை இருக்கிறது, கூச்ச பார்வை அவளுக்கு உண்டு. ஆகையினாலே இந்த யாக்கோபு அவளை அதிகமாக நேசிக்கவில்லை. அவளுடைய சகோதரியான ராகேலை அதிகமாக நேசிக்கிறான். அற்பம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீப்ரு வார்த்தையை கொஞ்சம் உடனே எடுத்து பார்க்கும்போது அதுக்கு ஆங்கில பதம் என்ன அப்படின்னு பார்த்தா அன்லவ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நேசிக்கப்படாத ஒரு தீ, யாக்கோபால் நேசிக்கப்படாத ஒரு தீ. ஏனென்றால் அவளுடைய குறை அவனுக்கு அற்பமாக இருந்தது. ஆகையினாலே ஆண்டவர் யாரை நம்ம அற்பமாக எண்ணுகிறோமோ ஆண்டவர் அவர்களை உயர்வாக எண்ணுவார். உங்களை யாராவது அற்பமா எண்ணாங்க அப்படின்னா ஆண்டவருடைய பார்வையிலே நீங்க உயர்ந்தவங்களா இருக்கிறீங்க. ஆமென். தூக்கம் வருதா? சரி. ஆதியாகமம் 29 அழகா சொல்லப்படுகிறது, ஒரு குறை இருந்தபடினாலே அவர்களை அற்பமாக எண்ணுகிறார்கள். இன்னைக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா எல்லாரும் அப்படித்தானே நினைக்கிறோம் இல்லையா? யாருக்காவது குறை இருந்தா என்ன சொல்றோம்? அவங்கள நம்மளும் அப்படிதான் நினைக்கிறோம், அவங்களால என்னத்தை பிரயோஜனப்பட போகுது அப்படின்ட்டு. நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்த்துட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, ஒருத்தன் நடக்க முடியாமல் ரொம்ப பலவீனப்பட்டு ஒரு போட்டிக்கு வர்றான். ரொம்ப பலவீனப்பட்டு ஒரு மாதிரி தள்ளாடி ஒரு ஆர்ம்ஸ் இந்த காம்படிஷன் வர்றான். அந்த எதிர் நிற்கிற ஒருத்தன் ரொம்ப கேவலமாக பார்க்குறான் அவனை. என்னடா இல்லை நீ எல்லாம் ஜெயிக்க போறியா, கையும் காலும் உதறிக்கிட்டு வருது அப்படின்னு அற்பமாக எண்றான். கடைசியில் போட்டியில் அந்த அற்பமாக எண்ணப்பட்டவன் தான் ஜெயிச்சான் அப்படின்ற ஒரு கண்டென்ட் நல்லா இருந்தது. இன்னைக்கு கூட நம்ம அப்படிதாங்க, நிறைய நேரங்களில் அற்பமாக எண்ணப்பட்டவங்க தான் இன்னைக்கு உயர்ந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். இவெல்லாம் படிக்கவே மாட்டான் அப்படின்னு சொன்னவன் தான் பெரிய ஆளாக இருப்பான். பார்த்துருக்கீங்களா? ஒதுக்கப்பட்டவங்க தான் பெரிய ஆளாக நிற்பாங்க.
யாரெல்லாம் இவங்கெல்லாம் ஒன்றும் முடியாது, இவங்களால தேரவே செய்யாது அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க தான் உயர்த்தப்படுவாங்க. நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? குறைகளை பார்த்து அவர்களை அற்பமா எண்ணுகிறோமா? யோசித்து கடைசியில் பார்த்தா லேயாளுக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். 33ஆம் வசனம் பாருங்க. மறுபடியும் அவளுக்கு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவளே சொல்றா, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். என்னை ரொம்ப அற்பமா நினைச்சிட்டாங்க, ஆனாலும் என் ஆண்டவர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருளினார். என் ஆண்டவர் என்னை அற்பமாக எண்ணவில்லை. ஒருவேளை மனிதர்கள் நம்மை அற்பமா எண்ணலாங்க, ஆனா உங்க உருவாக்குனவர் ஒரு நாள் உங்களை அற்பமா எண்ணதே கிடையாது. நீங்க எப்படி இருந்தாலும் அப்படியே வாங்க ஏசப்பாட். ஒருவேளை ஏழையா இருக்கலாம், அல்லது குறையோடு இருக்கலாம், அழகற்று இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். அப்படியே ஏசப்பாட்ட வாங்க. ஏசப்பாவுக்கு உங்களை அப்படியே பிடிக்கும். அவர் உங்களை ஒரு நாளும் அற்பமா எண்ண மாட்டார் என்பதுதான் இன்னைக்குடைய முக்கியமான செய்தி. அவர் ஒரு நாளும் யாரையும் அற்பமா எண்ணதே கிடையாது. ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சீத்திம் மரம் என்பது ஒரு முள்ளு மரம். நம்ம ஊர்ல கருவேலி மரம் பார்த்துருக்கீங்களா? அதை மாதிரி சீத்திம் மரம், அது முள்ளாத இருக்கும். ஏசப்பா கூட முற்செடியில் தரிசனம் ஆவார் பார்த்தீங்களா? அதுவும் ஸ்காலர் சொல்றாங்க அது சீத்திம் மரமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது முள்ளு மரங்க. அதை எடுத்துட்டு வந்து வெட்டி அதை பாலிஷ் பண்ணி அதுக்கு மேல தங்கத்தை புடமிடுவாங்க, அது கோட் பண்ணுவாங்க. இது எப்படி இருக்கு பாருங்களேன். எங்கேயோ வனாந்தரத்தில் கிடந்த முள்ளு மரம் அது அப்படியே முள்ளெல்லாம் செதுக்கப்பட்டு, அது ஒரு கரடு முரடான பகுதியெல்லாம் செதுக்கப்பட்டு கடைசியாக ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து உட்காந்துருக்கும். அதுக்கு மேல தங்கத்தை போட்டிருப்பாங்க அல்லது வெண்கலத்தை புடமிட்டிருப்பாங்க, மேலே போட்டிருப்பாங்க, கோட் பண்ணியிருப்பாங்க. நான் யோசித்து பார்த்தேன், நம்ம கூட ஒரு வனாந்தரத்தில் முள்ளுகளாக அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக, இதெல்லாம் தேவைகள் என்று ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் ஆண்டவர் செதுக்கி எடுத்து ஆசரிப்பிடத்துக்குள்ள வச்சுட்டார், இங்க வச்சிருக்கிறார். நம்ம எதை அற்பமாக எண்ணுகிறோமோ அதுதான் ஆண்டவருடைய பார்வையிலே விலை உயர்ந்தது. யோசித்து பாருங்க. நான்லாம் யோசித்து பார்த்தேன், நான்லாம் உண்மையிலே இங்கே ஊழியக்காரனா வருவேன்னு எனக்கு உண்மையிலே தெரியவே தெரியாது. அதுவும் 7th டே பாஸ்டர் ஆவன்ற கனவுல கூட எனக்கு கிடையவே கிடையாது. வச்சிட்டாரு கரெக்டா. அதே போல என்னுடைய முனைவர் படிப்பு, அது உண்மையிலே எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு மர்மமாவே இருக்கு. எனக்கு எப்படி செலக்ட் பண்ணாங்க என்ன அப்படின்னா எனக்கே தெரியல, இது வரைக்கும் தெரியல. ஆனால் எனக்கு வந்த காலெல்லாம் உங்களை ஓமிட் பண்ணிட்டாங்க, உங்களை நீங்கள் இல்லை இந்த 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 படிப்பில் 30 பேரில் நீங்கள் கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொன்னாங்க. 30 பேரில் நீங்கள் இல்லை, சாரி அப்படின்னு சொல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் என் ஆண்டவர் எதற்காக என்னை இதில் இணைச்சாரு, இதை தேர்ந்தெடுத்தாரு? 30 பேரில் கிதியோன் சேனையில் இருந்த அந்த ஒரு கூட்டத்தை போல 300 பேரை போல 30 பேரை இல்லை, நானும் ஒருவனா எப்படி நான் வந்தேன்னு எனக்கே தெரியல. அற்பமாக எண்ணப்பட்ட நான், உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா என்னெல்லாம் ரொம்ப கேவலமாக நினச்சிருக்கிறாங்க. இவன்லாம் என்னத்தை சாதிக்க போகிறான், தமிழ் மீடியத்தில் படித்து இங்கிலீஷில் என்னத்தை பேச போகிறான், ஏன்னா என்னத்தை. இன்னைக்கு ஒரு நிறைய பேர், நான் எம்ஏ படிக்கும்போதே நிறைய பேர் என்னை கேவலமாக கிண்டல் பண்ணுவாங்க. நான் எவன் கிண்டல் பண்ணுறதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்ததை சரியாக நம்ம பண்ணணும் அப்படின்னு கிண்டல் பண்ணவங்க தான் இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்துறாரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாராவது அற்பமாக எண்ணிருந்தாங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் உங்களை அற்பமாக எண்ணவே கிடையாது. மனுஷன் அற்பமாக எண்ணட்டும், நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் நீங்க அற்பமாக எண்ணப்பட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க உயர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை தூக்கிடுவார் மேலே. நீங்க எப்பயுமே அற்பமா எண்ணப்படாதவங்களா இருந்தீங்கன்னா கூட எனக்கு தெரியாது, உயர்வு வருமானு தெரியாது. ஆனால் உங்களை யாராவது அற்பமா நினைச்சிட்டாங்க, வீட்லயோ அல்லது ஏதாவது ஒரு படிப்புலையோ அல்லது ஏதாவது ஒரு வேலையிலையோ உங்களை அப்படியே ரொம்ப சீப் ஆக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க மேலே போக போறீங்கன்னு அர்த்தம். இதுதான் வேதம் சொல்கிற உண்மை. 3வது அனுபவம். 1 சாமுவேலுக்கு வாங்க. 1 சாமுவேலுக்கு வாங்க. 1ஆம் அதிகாரம்
நம்ம அன்னாள் அவங்கள குறித்து நம்ம படிக்கணும். சரிங்களா? இந்த அன்னாளை குறித்து நம்ம படித்தோம் அப்படின்னா அதில் ஒரு வித்தியாசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் வாசிக்க வேண்டாம், ஏன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சில வார்த்தைகளை நம்ம அதிகமாக உச்சரிக்க முடியாது. ஆனால் அன்னாளுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாத காரணத்தினாலே கூட இருந்தவ கூட என்ன பண்றா அப்படின்னா அவளை அற்பமாக எண்ணுகிறாள், அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். எனக்கெல்லாம் குழந்தை இருக்கு, உனக்கு குழந்தை இல்லை, நீ எல்லாம் எடுத்து இந்த பூமியில வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ன மாதிரி விசனப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை இந்த அன்னாள் பார்க்கறாங்க. ஒரு குறை அந்த அம்மாவுக்கு இருக்கு. ஆனால் அந்த குறையை சொல்லி 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 அந்த அம்மாவை ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க. அப்பதான் ஆண்டவர் அன்னாளை தேர்ந்தெடுத்தார். வேதம் சொல்லுகிற 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்க பாருங்களேன். வேதம் சொல்கிறத பார்க்கலாம். 7வது வசனம், கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் பூச்சகரத்தை வைத்தார் என்று சொல்லி அம்மா ஒரு ஜெபம் செய்கிறாங்க. ஏன்னா குழந்தை கொடுத்துட்டார் ஆண்டவர். சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுக்கிறார். யாரை உலகம் அற்பமாக அசிங்கமாக நினைக்கிறதோ அவர்களை ஆண்டவர் அழகாக அதிசயமாக நடத்துவார். இது நான் பார்த்த உண்மை, நீங்களும் பார்க்கிற உண்மை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு கவனத்தை திருப்பலாம். 4வது முக்கியமான ஒரு அனுபவம். நிறைய இருக்கு, அதில் நான் ஒரு சிலதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நியாயாதிபதிகளில் 11ஆம் அதிகாரத்துக்கு கவனத்தை திருப்பலாம். 11ஆம் அதிகாரம். இதில் எப்தா என்கிற ஒரு நபர் வருவார். இந்த எப்தாவை பற்றி நான் ஏற்கனவே செய்திகள் கொடுத்துருக்கேன். இதை ஷார்ட்டாக அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன். கீலேயாத்தியனாகிய எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். பரஸ்திரினா யாரு? அது மோசமான ஒரு தாயாருக்கு பிறந்த ஒரு மகன். கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். கீலேயாத்தினுடைய மனைவி, அவனுக்கு மனைவி இருக்கு, அப்பாவுக்கு இன்னொரு மனைவி இருக்கு. அவள் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் ஒரு இடத்துல குடியிருக்கிறான். சொந்த சகோதரன், சொந்த சகோதரர்கள் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்லி துரத்தி விடுகிறார்கள். அவனை ரொம்ப மோசமா நடத்துகிறார்கள். மூப்பர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவனை அடிச்சு துரத்துறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்களும் அவனை துரத்தி விடுறாங்க என்று வேதம் சொல்கிறது. துரத்து விட்ட பிறகு வீட்டிலையும் இல்லை, தகப்பன் வீட்டிலிருந்து துரத்தினார்கள். 7வது வசனத்தில் பார்க்க முடியும். எங்க பார்த்தாலும் அவனை பகைத்து துரத்துகிறார்கள். பரஸ்திரியின் குமாரன் என்பதற்காக அவனுடைய வாழ்க்கை மோசமான சூழ்நிலை நோக்கி போகும்போது அவன் எங்க வர்றான்னா மிஸ்பா என்கிற இடத்துக்கு வருகிறான். மிஸ்பா என்ன? தேவனுடைய ஆலயம். ஓடி அப்பா எல்லாரும் என்னை பகைச்சிட்டாங்க, எல்லாரும் என்னை அற்பமா நினைச்சிட்டாங்க, என்னை பைத்தியக்கார மாதிரி வச்சிருக்கிறாங்க, என்னை துரத்துறாங்க, நான் என்ன பண்றது ஆண்டவரே என்று சொல்லி செபித்த அந்த ஒரு நபர் எப்தா. ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீலேயாத்துக்கு ஒரு தலைவராக ஏற்படுத்துவார். இந்த எப்தா விசுவாச வீரர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார். கரெக்டா பார்த்துக்கங்க. ஒரு ஒதுக்கப்பட்ட, விரட்டப்பட்ட, அடிச்சு விரட்டப்பட்ட ஒரு மனுஷன் அந்த ஊருக்கே தலைவனாக மாற்றி ஆண்டவர் மாற்றி அவனை விசுவாச வீரர்கள் பட்டியலில் இடம் பிடிக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இதே போல அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு நிலையாக இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை உயர்த்த ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். அவருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். எந்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. யார்கிட்ட உதவி வரும்? பரத்திலிருந்து வரும். நாங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், ஸ்பான்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸ்பான்சரே இல்லாத ஸ்டூடெண்ட் படுற பாடுகள் ரொம்ப. அந்த ஸ்பான்சரே இல்லாத ஸ்டூடெண்ட்டுக்கு சரியான நேரத்தில் பணம் வரும்.
ஸ்பான்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆண்டவர் வேற ஆளா அரேஞ்ச் பண்ணியிருக்கிறல்ல. ஆனால் யாருமே இல்லைன்னு சொல்லி அழுது புலம்புற ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கானா, ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்ய வருவார். யாருமே இல்லை என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு எந்த சொந்தமும் வந்து கிடையாது, பந்தமும் கிடையாது, எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா ஏசப்பா வந்துடுவாங்க உங்களுக்கு உதவி செய்ய. அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்த ஒரு அனுபவம் பார்த்தீங்கன்னா, நெகேமியா புஸ்தகத்துக்கு போனீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் 2, 3, 4 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம் நமக்கு ஒரு அழகாக கற்றுக் கொடுக்கறத பார்க்க முடியும். இப்போ நெகேமியா வந்து ஆலயத்தை கட்டுறார், ஆலயங்களை கட்டுறாரு. கெட்டும்போது நடந்த காரியங்கள் தான் இங்கே சொல்லப்படுகிறது. அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ரெண்டு பேர் சன்பல்லாத்தும் தொபியா என்கிற மனுஷனும் அவங்க சொல்ற விஷயங்கள் இங்க இருக்கு. கேவலமா நினைக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க. நீ எல்லாம் என்னத்த பண்ண போற? நீ கட்டுற அலங்கம் சீக்கிரம் விழுந்துரும். ரொம்ப கேவலமாக அற்பமாக நெகேமியாவே நினைக்கிறாங்க. இந்த அனுபவம் தான் இங்கே ஃபுல்லாவே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கூட நிறைய இடங்கள்ல நம்ம ஏதாவது ஒரு ஊழிய காரியங்களை நம்ம ஏதாவது சொன்னோம்னா என்ன பண்றோம்? நம்ம அது எதுக்கு, அதை ஏன் செய்யணும், அற்பமா எண்ணுகிறோம். ஒரு சில ஊழிய திட்டங்களை நாம் வகுக்கும் போது நிறைய பேர் அற்பமா நினைக்கிறோம். நம்ம சர்ச்சில் ஒரு ஊழிய திட்டமும் கிடையாது, அது ஒரு பக்கம் இருக்கு. இதுவரைக்கும் ஊழியத்துக்குன்னு ஒரு பண்டு ஒதுக்குனது கிடையாது. நம்ம சேர்ப்போம், பணத்தை அப்படியே போட்டுருவோம். ஊழியத்திற்காக 60% பண்டை ஒதுக்கணுமா? லோக்கல் பண்டு 60% நம்ம ஊழியத்திற்காக மட்டும் பயன்படுத்த வேண்டும். ஊழியத்தை அற்பமாக நம்ம எண்ணக்கூடாது. ஆனால் இங்கே சன்பல்லாத்தும் தொபியாவும் இந்த நெகேமியா கட்டின கட்டடத்தை பற்றி அற்பமாக நினைக்கிறார்கள். ஊழிய திட்டங்களை நாம் யாராவது அற்பமாக எண்ணுவோம் என்று சொன்னால் அது ஆபத்தானது. இந்த நெகேமியா மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நான் இதை ஒரு கமெண்ட்ரி ஒரு புஸ்தகத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது, நெகேமியாவை கட்டிடம் கட்டுகிற வேலையை செய்ய விடாதபடிக்கு அற்பமாக நினைத்தார்கள். இன்னைக்கு கூட சபை காரியங்களில், சபை வளர்ச்சிக்குரிய காரியங்களில் திட்டங்கள் போடப்படும் போது அநேக பிள்ளைகள் அதை அற்பமாக நினைக்கிறார்கள் என்று அந்த சென்டென்ஸ் கொடுத்திருந்தாங்க. அடுத்து ஒரு அனுபவம், யோபு 19:18 நீங்க படிங்க. ஒரு பெரிய ஒரு பணக்காரன், ஒரு பெரிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த இந்த யோபுவை குறித்து நம்ம பார்க்கும்போது, இந்த யோபுவை கூட நிறைய பேர் அசட்டை பண்ணுகிறார்கள், அற்பமாக எண்ணுகிறார்கள். எப்போ அப்படின்னா அவருக்கு வியாதிப்பட்ட உடனே. நல்லா இருக்கும்போது எல்லாருமே நம்மளை மதிக்கிறாங்கல்ல, இல்லையா? ஒரு 10 நாள் படுத்துருங்க, என்ன ஆகும்? உங்க பாசம் நேசம்லாம் என்ன ஆகும்? சாக மாட்டாங்களா? ஏன் இப்படி தொந்தரவு பண்றாங்க? பெரியவர்களாக இருந்தாலும் அப்படிதானே நம்ம சொல்றோம், தாய் தகப்பனா இருந்தாலும் அதுதானே யோசிக்கிறோம். நல்லா இருங்க தட்டிக்கு அனுபவிப்போம் அவங்களுடைய காரியங்களை. பலவீனம்னு வந்துச்சுன்னா ஒதுங்கிடுவாங்க. இன்னொரு விஷயம், நல்லா பேசுவாங்க. ஒரே ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னா அடுத்து பேசுவாங்களா? நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ரொம்ப அவசரம், ஏதாவது தேவைன்னா அதோட அந்த ஃபோன் கட் ஆயிரும், ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் ஆயிரும். யோபு ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு மனிதன். நம்ம யோபை பற்றி நிறைய படிக்க முடியும், அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு நேரங்கள் கிடையாது. 19-18 இந்த வசனத்தை மட்டும் படிங்க. சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள், நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள். ஒரு காலத்தில் இவர் நடந்து போன வாலிபர்கள் பயப்படுவாங்களாம்.
இப்போ வியாதிப்பட்ட உடனே படுத்து கிடக்கிறத பார்த்து சிறு பிள்ளைகள் கூட அசட்டை பண்ணுகிறார்கள். இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும் போது 4 பேர் மதிக்கிறாங்க. ஏதாவது பலவீனம் என்று சொல்லி வந்து விட்டால் எல்லாரும் நம்மை ஒதுக்கி விடுவார்கள். எல்லாரும் ஒதுக்கி விடுவார்கள். நம்ம உடம்ப நம்ம நல்லா பார்த்துக்கணும். இல்லைன்னா தூக்கி வீசிட்டு அடுத்த ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம், ஒரு வியாதி, எனக்கு பலவீனம் அப்படின்னா அடுத்த பாஸ்டர் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன பண்ணுவீங்க? அவர் வியாதிப்பட்ட பாஸ்டர் இருக்கட்டும், வேற வேலையே வேற வழி இல்லை, அவரே வச்சுக்கிறோன்னு சொல்லுவீங்களா? உடனே மாத்திருங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க பாஸ்ட். நான் கேள்விப்பட்டது, ஒரு இடத்துக்கு பாஸ்டரா அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாஸ்டருக்கு நல்ல உடல்லாம் கரெக்டாக இருக்கா, நல்ல ஹெல்த்தெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருந்துச்சுன்னா வர வேண்டாங்க சொல்லிடுங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு. நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். நல்ல அது சர்ச் பேர் எனக்கு வர மாட்டேது. நாங்கள் பெங்களூரில் ஒரு 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிருந்தோம். ஒரு ரிவைவல் மீட்டிங் போயிருந்தேன். அது எந்த ஊர் தெரியுமா? ஞாபகம் இருக்கு. காவல் பைர சந்திரான்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். நானும் ஃபேமிலியோடு போயிருந்தோம். 3 நாள் மீட்டிங்கு. அந்த பாஸ்டர் வந்து உண்மையில் எனக்கு அந்த சபை மக்களை நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாஸ்டருக்கு வந்து திடீர்னு மறந்துடும் எல்லாமே. இந்த பசங்க தான் லீட் பண்ணுறாங்க. பாஸ்டர் வந்து இப்போ 25வது பாட்டு பாடணும் பாஸ்டர் மேலே போயின்னு அந்த பசங்க தான் சொல்கிறாங்க. சரி அப்படின்றாரு. அங்கே போனோன்னே ஒன்று அந்த பையன் சொல்கிறான், 25ன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. பசங்க, வாலிப பசங்க, 25 பாஸ்டர், 25 ஓகே, 25வது பாட்டு பாடுவோம் அப்படின்றார். அவர் கொஞ்சம் உடம்பு ரீதியாக பலவீனம், திடீர்னு மறந்துடுறாங்க. பசங்க அப்படியே ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் கூட கேட்டேன், ஏப்பா எல்லாமே மறக்கிற மாதிரி இருக்கிறாரு, நீங்கள் எப்படி இத்தனை வருஷமா? 8-10 வருஷமாக இருக்கார் பாஸ்டர். அவர் வேறு எங்கே பாஸ்டர் போவார்? பாவம், நம்மளும் ஒதுக்கிட்டோன்னா நமக்கு நல்ல பாஸ்டர் வேணும்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவர் நியமித்த ஒரு போதகர் அல்லவா அப்படின்னு வாலிப பசங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னைக்கு எப்படி இருக்கும்? நம்ம வரும்போதே 1008 என்கொயரி பண்ணி வச்சுருக்கிறோம். பாஸ்டர் அவன் எந்த ஜாதிக்காரன், எவன் எப்படிப்பட்டவன், படிச்சிருக்கானா படிக்கலையா, அவன் நமக்கு செட் ஆகுமா அந்த சர்ச்சுக்கு, அவன் கண்டிஷன் போடுவானா இல்லையா, அவன் இவன் எல்லாமே நம்ம லிஸ்ட்டு வச்சுருப்போம். நீங்கள் லிஸ்ட்டு வச்சிங்கன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ லிஸ்ட்டு வச்சுருப்போம் பாருங்களேன், யோசித்து பாருங்கள். ஒரு ஊழியக்காரனை பற்றி நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா ஊழியக்காரன் உங்கள் சபையை, இந்த சபையை பற்றி எத்தனை லிஸ்ட்டு போட்டு வந்துருப்போம்? நாங்கள் இருக்க அத்தனை பாசிட்டிவ் நாங்கள் கேட்டிருப்போமா கேட்க மாட்டோமா? நான் எல்லாத்தையும் கேட்க தான் செஞ்சேன். அப்பாயின்மெண்ட் ஆனோன்னு எல்லா பாஸ்டருக்கும் ஃபோன் பண்ண தான் செஞ்சேன். யார் யார் எப்படி என்ன ஏது நீங்கள் எப்படி கேட்டீங்களோ அதே போல் நானும் கேட்டேன். ஏன்னா எல்லாமே இது ஒரு காரியம்தான். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, யோபு நன்றாக இருக்கும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவருடைய வீட்டில் வந்து சாப்பிட்டாங்க. ஆனால் யோபு வியாதிப்பட்ட உடனே சின்ன பிள்ளை கூட அசட்டை பண்ணாங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும் தட்டிக்கு தான் 4 பேர் விஷ் பண்ணுவாங்க, மதிப்பாங்க. ஆனால் நம்ம நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா போன் போயிடும், இல்லை சமாளிக்க முடியாது. வீட்டில் அப்படிதாங்க நடக்குது. நிறைய குடும்பத்தில் அதான் நடக்குது. நல்லா இருக்க தட்டிக்கு நல்லா அனுபவிப்பாங்க, ஆனா உடம்பு பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி வீசுறதுக்கு எப்படி பிளான்? நீ தூக்கி வீசினாலும் என் அன்பின் ரட்சகர் வீச மாட்டார். இந்த யோபுவை பார்த்து அநேக அசட்டை பண்ணினாங்க. அந்த யோபு ஒரு நாள் மறுபடியும் எழும்பி வந்தார். எப்படி இருக்கும்? இப்போ அசட்டை பண்ண முடியுமா? முதலாவது கொஞ்சம் தான் மனக்காரன், இப்ப இரட்டத்தனையான ஆசீர்வாதம். இப்ப யோபு நடந்து வந்தாலே பயம் எல்லாருக்கும். நாம் யாரை அசட்டை பண்ணுகிறோமோ, ஒரு ஹெல்த்துக்காகவோ ஒரு வியாதி காரியங்களுக்காகவோ நம்ம யாரையாவது அசட்டை பண்ற ஒரு நிலைமை நமக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு நாள் சுகமாக மாறுவார்கள். அப்ப என்ன பண்ணுவீங்க? அவங்க உங்களை அசட்டை பண்ற அளவுக்கு வந்துடக்கூடாது. யாரையுமே, எந்த ஒரு மனிதனுமே, சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர்கள் யாரையும் அவங்கள ஏளனமாகவோ அசட்டைத்தனமாகவோ எண்ணக்கூடாதுங்க. ஏனென்றால் அவர்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம், அல்லது குறையோடு இருக்கலாம், அல்லது வியாதிப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் வியாதி வந்தா என்ன சொல்லுவோம்? நம்ம நிறைய பேருடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? சின்ன வியாதி வந்தோன்னா தப்பு பண்ணியிருப்பாரு இவர்,
யாருக்குங்க வியாதி வரல? நிறைய பேருடைய சிந்தனையே அதுதான். ஒரு ஆளுக்கு வியாதிப்பட்டு படுத்துட்டாரா, என்ன தப்பு பண்ணானப்பா அவன், என்னமோ இவர் யோக்கியர், இவர் பேசுறவர் யோக்கியர், அவன் தப்பு பண்ணிட்டான். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கவும் செய்கிறார். வியாதி படுக்கையில் போடுவாரு. அந்த வியாதி மரணத்துக்கு எதுவானது கிடையாது. ஆனா அவங்க எந்திரிச்சிருவாங்க சீக்கிரம். அவர்களை டெஸ்ட் பண்றதற்காக, அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக, விசுவாசத்தில் பலப்படுத்துவதற்காக அதை ஆண்டவர் அனுமதித்திருப்பார். அவங்க எந்திரிச்சாங்கன்னா ஆபத்து நிறைய பேருக்கு. நம்ம உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறோம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். நான் ஒரு முறையெல்லாம் ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாங்க. நான் பதறி போய் ஓடுறோம், பைக் எடுத்துட்டு போய் பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டார். நான் போறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் போயிட்டார். போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்க ரத்த வெள்ளத்தில் கிடக்குறவங்க போய், உன் பாவத்தை அறிக்கை செய், ஆண்டவர் உனக்கு உன் பாவத்துக்கு தண்டனை கொடுத்து விட்டார். அழுது புலம்பிட்டு வந்துட்டான் அந்த ஆள். ரத்தமும் வருது, கண்ணீர் வருது. என்ன பண்ண முடியும்? நான் உள்ள போறேன், பாஸ்டர் ஆண்டவர் என்னை தண்டிச்சிட்டாருன்னு சொல்லி ஒருத்தவங்க ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. பாஸ்டர், ஐயோ, அவன் யோக்கியம் தான் ஜெபம் பண்ணியிருப்பான், விடுங்க, பெரிய யோக்கியர் அவர் தப்பே பண்ணாத. அடுத்த நாள் ஏசப்பா வந்தாலே கிளம்பிடுவார், டிக்கெட்டை வாங்கி பரலோகத்துக்கே போய் உட்காந்துருவார். அப்படிப்பட்ட மனுஷன் தான் உங்களை தேடி வந்தார், விட்டுருங்க அதை அப்படின்னு சொல்லி அவங்கள சமாளித்து, நான் 1 மணி நேரம் சமாளித்து சத்தியத்தை சொல்லி வரவங்களையும் நான் படாபடப்பட்டேன். நம்ம ஒரு குறுகிய ஒரு மனப்பான்மை என்னன்னா, ஒரு ஆளு வியாதிப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, வேதனைப்பட்டுட்டாங்கன்னா உடனே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டார் ஆண்டவர் அப்படின்னு. ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா உங்களுக்கும் பண்ணிருக்கணுமே. நீங்க யோக்கியம் இல்லையே, ஒரு நாளைக்கு 10 தப்பு பண்றீங்களே, 10 விதமான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள் இருக்கிறது. அப்ப நீங்களும் தவறுதானே செய்யறீங்க. உங்களை விட்டுட்டு அவங்கள மட்டும் தண்டிப்பாரா? யாரையும் நாம் அற்பமாக உடனே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடக்கூடாது. சர்ச்சுக்கு வரலன்னு சொன்னா ஆண்டவரை தண்டிச்சிருங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சர்ச்சுக்கு வர்றவங்களை விட வராதவங்களுக்கு தான் அதிகமாக நான் ஜெபம் பண்றேன். கரெக்டா? ஒவ்வொரு ஜெபம் முடியும் போதும் சொல்லுவோம், ஆண்டவரே ஆலயத்தில் வந்திருக்கிறவர்களையும் தடைபட்ட பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன செய்யுங்க, ஆசீர்வதி. ஏன்னா தடைப்பட்டதுனால அவங்க என்ன சூழ்நிலையில தடைப்பட்டிருக்காங்க நமக்கு தெரியாது. ஒருவேளை குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நோக்கத்தில் அவங்க வர முடியாத ஒரு நிலையில வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறதா? வராத மக்களை அனைவரும் நரகத்துக்கு போவார்களாக அப்படின்னு நான் சொல்றதா? என்ன சூழ்நிலை வரல யோசித்து பார்க்கணும். ஒரு முறை நான் ஒரு மேரேஜ், அன்னைக்கு பயங்கர காய்ச்சல், எனக்கு நடக்கவே முடியல என்னால். அன்றைக்கி என் ஒய்ஃபும் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த கல்யாணத்தில். நான் மட்டும் இருக்கிறேன். நான் வர்றவங்களுக்கெல்லாம் பணிவிடை செஞ்சிட்ருக்கிறேன். திடீர்னு பாஸ்டர் சொல்லுவாங்க, ஒரு டை வேணும் பாஸ்டர் எடுத்துவாங்க. ஓடி போவேன், எடுத்து வருவேன். ஒரு கோட்டு வேணும் பாஸ்டர், போடணும் மறந்துட்டு வந்தேன், எடுத்து வருவேன். பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், இப்படி ஒரு பாஸ்டர் வச்சுருக்கிறீங்க, சிரிக்கவே மாட்டான் அவன். பெரிய பாஸ்டர், இருக்கிறதுலே பெரிய ரிட்டையரான பாஸ்டர், பாஸ்டர் ரத்ன சிங் பாஸ்டர்கிட்ட சொல்கிறார், இவன் சிரிக்கவே மாட்டானா, முறைச்சிக்கிட்டே ஒரு மாதிரி இருக்கிறான் அப்படின்னு. நான் உண்மையிலே உடனே நான் பதில் சொல்லிடுவேன், அது என் பழக்கம். பாஸ்டர் சிரிச்சா தான் பாஸ்டரா பாஸ்டர், சிரிக்கலைன்னா பாஸ்டர் இல்லையா அப்படின்னு கேட்டேன். உடனே பாஸ்டருக்கு நல்லாவே தெரியும் நான் எப்படிப்பட்டவன்னு பாஸ்டர் ரத்ன சிங் அவங்களுக்கு தெரியும். வாயை கொடுத்து எதுக்கு மாட்டுறீங்க, அவன் தான் கேட்பான்னு எனக்கு தெரியும், நீங்கள் ஏன் மாட்டுறீங்க அப்படி. சிரிச்சா தான் பாஸ்டரா பாஸ்டர், சிரிக்கலைன்னா பாஸ்டர் நல்ல பாஸ்டர் கிடையாதா? ஏன் பாஸ்டர் புரியாமல் பேசுகிறீங்க? உடம்பு முடியல பாஸ்டர், எப்போ விழுவேன் போல இருக்குது எனக்கு, இப்போ போய் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி அவரை இது பண்ணேன். டக்கு டக்குன்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடக்கூடாது. சூழ்நிலை என்ன, மனது ரீதியாக உடைக்கப்பட்டிருப்பாங்க ஒரு சிலர். ஏன் இப்படி இருக்கான் அவன், பத்தியக்கார மாதிரி போகிறான், மனம் உடைஞ்சு கிடக்கிறவங்ககிட்ட என்ன எதனால் அப்படி இருக்க மாட்டாங்களே அவங்க முன்னாடி, ஏன் இன்னைக்கு அப்படி போனாங்க, ஆராய்ச்சி பண்ண வேண்டும், அவர்களை குறித்து சிந்திக்க வேண்டும். ஃபோன் போட்டாவது நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கறது தான் உண்மையான மனுஷன். உடனே ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு யோபுவை உடனே வியாதிப்பட்டவன சின்ன பிள்ளைகள்லாம் ஓடி ஒளிஞ்சவங்க எல்லாம் அசட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மறுபடியும் ஆண்டவர் யோபுவை தூக்குனார். இப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த பசங்க?
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரையும் நம்முடைய வாழ்க்கையில அற்பமாக எண்ண கூடாது. 7வது முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன். இயேசுவானவர் அற்பமா எண்ணாங்க. கரெக்டா? எல்லாம் கேட்குறீங்களாம்மா? ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டுமா? இயேசு அற்பமா எண்ணாங்க. தச்சனுடைய குமாரன் அல்லவா? மரியாள், கன்னி மரியாளுடைய பிள்ளை அல்லவா? நாசரத்து ஊர்ல இருந்து ஏதாவது நன்மை வருமா? கலிலேயன் அல்லவா? கேவலமாக ஊரை வைத்து, குலத்தை வைத்து, குடும்பத்தை வைத்து, பிறப்பை வைத்து அவமானப்படுத்தி, அவருடைய ஊழியத்தை வைத்து பெயர் சபுல், பைத்தியக்காரன், சாப்பாற்றாம எல்லா காரியத்தையும் இயேசுவை குறித்து அசட்டை 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 அற்பமாக உலகமே எண்ணினது. அநேக மக்கள் அற்பமாக எண்ணினார்கள். வேதம் சொல்லுது, ஏசியா புஸ்தகத்தில் நம்ம பார்க்க முடியும், எபேசியர் புஸ்தகத்தில் பார்க்க முடியும். யாரை தள்ளினார்களோ அவரே மூளைக்கல். 28:16 ஏசியா. யாராவது வாசிக்கிறீங்களா? சீக்கிரம் வாசிங்க. ரெண்டு பேரும் வாசிக்கிறீங்க, 2 பேரும் நிப்பாட்டுங்க. யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுங்க. ஓகே, மூளைக்கல் அவர் தான். அவரை போய் அசட்டை பண்ணி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு, எபேசியர்ல ஆண்டவர் சொல்றதை பார்க்க முடியும். தள்ளின கல்லு தான் மூளைக்கு தலைக்கல். யாரை வேண்டாம் என்று ஒதுக்கிறோமோ அவர்கள் தான் அஸ்திபாரத்தின் முக்கியமாக இருப்பார்கள். ஒரு வீட்டுக்கோ அல்லது சபைக்கோ யாரை நாம் தள்ளுகிறோமோ அவர்கள் தான் தூணாக நிற்பார்கள். இது ஆண்டவருடைய வசனம் சொல்கிற உண்மை. யாரையும் நம்ம கேவலமாகவோ அற்பமாகவோ ஏளனமாகவோ கருதவே கூடாது. அப்படி நீங்க கருதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது ஆபத்து. அவங்க உங்களுக்கு முன்னாடி உயர்ந்துதான் நிற்பாங்க. சரிங்களா? 1 கொரிந்தியர் 1:28 சொல்லுது, அற்பமா எண்ணப்பட்டவர்களையும். வசனம் அழகான ஒரு வார்த்தை இது. வாசிங்க 1 கொரிந்தியர் 1:28. வேகமா வாசிக்கணும், இப்போ டைம் எனக்கு சுருக்கமாக இருக்கிறதுனால. அற்பமா எண்ணப்பட்டவர்களையும், அதாவது உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா ஒரு காலத்துல நம்மளை அற்பமா எண்ணிருப்பாங்க யாராவது. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். இழிவான முறையில நம்மளை நினைச்சிருப்பாங்க. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். உண்மையிலே யோசித்து பாருங்க. நிறைய பாஸ்டுக்கு படிக்க வைப்பாங்க பாருங்களேன். ரொம்ப குறைஞ்ச மார்க் அப்படின்னா எங்க போவாங்க தெரியுமா? அது அந்த கதை தெரியுமா? மார்க் கம்மியா பாஸ்டுக்கு அனுப்புங்கடா அப்படின்னு. அவன் பாஸ்டர் ஆகி பிரசங்கம் பண்ணும்போது யோசிப்பான், இவனை வேற எங்கேயோ ஐடி ஜாப் ஏதாவது கால் சென்டருக்கு அனுப்பியிருக்கலாமோ, இவன் நல்லா நாலேஜ் ஆயிட்டானப்பா அப்படின்னு. அந்த நாலேஜ் அவனுக்கு வந்தது இல்லை, அவன் உருவாக்குனது இல்லை. நீ அற்பமா எண்ணுன அவன் உனக்கு போதனை கொடுக்குறான். எவனை நீ அற்பமா எண்ணுகிறாயோ, இவெல்லாம் என்னத்தை படிக்க போறான்னு நினைச்சியோ அவன் தான் டாப்ல இருப்பான். நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஸ்பைசர் காலேஜுக்கு வருவாங்க பசங்க. நான் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பசங்களை அப்படியே கைக்குள்ளே வச்சிருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒரு 20 பசங்க என் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய ஆசை. ஏன்னா எனக்கு ஏஜ் அப்போது நான் சிஎஸ்ஐயில் முடிச்சுட்டு கல்லூரியில் 2 டிகிரியை முடிச்சுட்டு போனதுனால எனக்கு வயசு. பசங்க வர்றதெல்லாம் 18, 19 வயசு. இவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அப்படியே பிடிச்சி வச்சுருப்பேன். எங்கேயும் மூவ் பண்ண விட மாட்டேன். நல்லா விளையாடுவாங்க பசங்க. கரெக்டாக 24 நடக்கும் சயின்ஸ் பில்டிங்கில். செவ்வாய்க்கிழமை 6 நடக்கும். ஈவினிங் ஒரு சீப்பு, 6:30 ஒரு சீப் அப்படின்னா ஒரு 6:20 நான் அப்படியே வருவேன் பைபிள் எடுத்துகிட்டு. எல்லாம் வாலிபாலு ஃபுட்பாலு எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருப்பான். அப்படியே போயிட்டே இருப்பேன். அப்பயே அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு வேணா போகுதுடா அப்படின்னு. எனக்கே காது கேட்டிருக்கு. ஒரு மோசமான ஒரு வேணா போயிட்டுருக்கு, பார்க்காத மாதிரி போகுது, ஆனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போகுது. கிளம்புறீங்களா இல்லையா, ஸ்டாப் பண்ணுன்னு ஸ்டாப் பண்ணி ஓடி வருவாங்க. நாங்கள் பில்டிங்கில் உட்காரும்போது ஃபஸ்ட்டு பெஞ்சில் தான், இங்கே இந்த இடத்துல தான் உட்காந்துருப்பேன். அவங்களுக்கு தெரியும் அவருக்கு கண்ணு புடனையில் வச்சுருக்கிறாரு, எவன் லேட்டாக போகிறான்னா பார்ப்பாரு. ஆனால் கவுன்சிலிங் கொடுப்பேன். எல்லாம் முடிஞ்ச உடனே
எவனாவது சர்ச்சுக்கு வரல அப்படின்னா அவனை போய் நான் மீட் பண்ணுவேன். தம்பிங்க வா, உங்கள் அப்பா அம்மா நம்பரை கொடு, பாஸ்ட் நம்பரை கொடு. எதுக்கு நீ வந்தீங்க? விளையாடுறதுக்கு வந்தியா? நீ எல்லா நாளும் விளையாடுற, இல்லை இன்றைக்கி ஏன் விளையாண்ட போகிறேன்? இல்லைண்ணா வந்துடுவேண்ணா அடுத்த வாரம், லாஸ்ட் வார்னிங் இது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எல்லா பசங்களும் பெரிய பெரிய பாஸ்டருங்க. என்னை பார்த்தாலே சொல்லுவாங்க, ஆனால் எப்படிதான் இருக்கீங்க? இருக்கோம்ப்பா அப்படி. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அற்பமாக எண்ணப்பட்ட பிள்ளைகளை ஸ்பைசரில் அனுப்புவாங்க. ஆனால் அவங்கள ட்ரெயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமான ஞானிகளாக மாறுவாங்க. ஆராய்ச்சியாளர்களாக, விஞ்ஞானிகளை போன்று ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளாக உருவாயிருப்பாங்க. யோசிக்கவே சந்தோஷமா இருக்கும். அப்புறம் பேரண்ட்ஸ் நினைப்பாங்க, இவனை டாக்டருக்கு அனுப்பியிருக்கலாமோ அப்படின்னு. என்ன டாக்டருக்கு அனுப்புறது, அவன் தான் பெரிய டாப்ல போயிட்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, யாரையும் நீங்கள் அற்பமாக எண்ண வேண்டாம். சரிங்களா? வேதம் சொல்லுகிறது, ரோமர் 14:10, உன் சகோதரனை அற்பமாக எண்ணாதிருங்கள். சரிங்களா? எண்ணிக்கொள்ளாதீங்கள். மத்தேயு 18:10, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ண வேண்டாம். குழந்தைகளையும் அற்பமா எண்ணாதீங்க. பேரண்ட்ஸ் இருக்கிறீங்கள, உங்க பிள்ளைகளை அற்பமா நினைச்சு வளர்க்காதீங்க. ஒரு காலத்துல உங்க பிள்ளை ஒருவேளை இந்த சமுதாயத்தையே அசைக்கும், பட்டணங்களையே அசைக்கும். அப்படியே ரொம்ப மட்டப்படுத்தியே நம்ம பார்க்க கூடாது. இந்த ஒரு பேச்சாளர் இருக்கிறாங்க, பார்வின் சுல்தான், தெரியுமா? கரெக்டாமா? பார்வினா தெரியல. சரி, பர்வீன். சரி, அவங்க ஒருவேளை இந்த யூடியூப்பை கேட்டாங்கன்னா கேட்கட்டும். அந்த அம்மா எப்பயுமே பைபிளை பற்றி அதிகமாக பேசுவாங்க. அவங்க வாழ்க்கையில் 25 வருஷம் சர்வீஸில் ஸ்டூடெண்ட்டை ஃபெயில் ஆக்குனதே கிடையாது, பாஸ் மார்க் தான் போடுவாங்க. நான் என் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினதுடைய காரியம் இது தான். நான் யாரையும் அவங்கள மட்டம் தட்டியோ மார்க் கூட நான் போட்டது கிடையாது. என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு தான் நான் உற்சாகப்படுத்தி, இதன் மூலமாக தான் நம்ம உற்சாகப்படுத்துறோம். நம்மளே பிள்ளைகளை மட்டம் தட்டக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அதே போல எங்களுடைய ப்ரொபோசர் இருக்கிறாங்க, மோகன்ராஜ் இஸ்ரேல் ஐயா, டாக்டர் மோகன்ராஜ் ஐயா, இஸ்ரேல் ஐயா. அவர்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் உண்மையிலே டாக்டரேட் போயிருக்கிறேன் அப்படின்னா, ஜிபிஏ அடிப்படையில் நான் செலக்ட் ஆகிருக்கிறேன் அப்படின்னா அவங்க ஒரு காரணம். அவங்க எப்பயுமே ஏ கிரேட் மட்டும் தான் போடுவார் எல்லாருக்கும். ரொம்ப மோசமானவனுக்கு பி கிரேட் போடுவார், ரொம்ப மோசமானவனுக்கு பி போடுவார். எல்லாரையும் உற்சாகப்படுத்துவார். அப்படியே பேப்பர் கரெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 100க்கு 100 தான் இருக்கும். அன்பான ஒரு மனுஷன். என் பிள்ளைகள் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு அந்த ஆவிக்குரிய தகப்பனார். நான் போனோன்னு ஸ்பைசர் போனோன்னு அவர்கிட்ட தான் போய் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்களும் ஒரு காரணம் நான் இங்கே வந்தது அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, தமிழ் தான், இங்கே வந்திருக்கிறாங்க, மேரேஜ் ஏதோ ஒரு இதுக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன், வந்தாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, உற்சாகம். யாரையும் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் எந்த ஜாப்ல இருந்தாலும் யாரையுமே நீங்கள் அற்பமாக எண்ணி ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணாதீங்க. அவர்கள் உங்களுக்கு ஒரு நாள் உதவியாக வருவார்கள். நம்ம ஏற்கனவே படித்தோம், வில்லியம் மில்லர் கூப்பிட்டு வர போகிறார் கோல் அப்படின்ற மூப்பர். ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே இவன்லாம் என்னத்தை பிரசங்கம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார். வில்லியம் மில்லர் வந்திருக்கிறாரு, செய்தியை கொடுப்பார். மூப்பர் போய் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டாராம். கோல் அப்படின்னு மூப்பர் பிரசங்கம் ஆரம்பிக்கிறாரு, சத்தியத்தை எடுக்கிறாரு. பேசும்போது மறுபடியும் அவங்க இங்கே வந்து உட்காந்துறான். இவ்வளோ பெரிய வேத பண்டிதரை, இவ்வளவு பெரிய வேத ஆராய்ச்சியாளரை நான் தவறாக ஆடையை வைத்து நான் பார்த்து விட்டேனே, அற்பமாக எண்ணி விட்டேனே, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி கதறினாராம். உடலை வெளித்தோற்றத்தை பார்த்து எடை போட்டு யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. அவளுக்குள்ள இருக்கிறது ஆவியானவர், அவருக்குள்ள இருக்கிறது ஆண்டவர். அந்த சராசரத்தை உருவாக்கின ஆண்டவர் அவருக்குள் இருக்கிறபடினாலே யாரையும் அற்பமாக ஒரு காலம் நாம் எண்ணிவிடக் கூடாது என்பதை மறந்துடக்கூடாது. யோபு 8:7 சொல்கிறது, துவக்கம் அற்பமாக இருக்கும், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துவக்கம் ஆரம்பிக்குது அப்படின்னா அற்பமா தோணலாம், ஆனா முடிவை மட்டும்தான் பார்க்கணும், அது சம்பூர்ணமாக இருக்கும். அது மட்டுமல்ல, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? சகரியா 4:10 சொல்றாரு. மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறவர்களுக்கு ஒரு ஓமை ஆண்டவர் சொன்னார். என்ன ஓமை தெரியுமா? பரிசேயன் ஆயக்காரன்.
யாரையாவது அற்பமாக நினைச்சீங்கன்னா பரிசேயன் கதையை யோசித்து பாருங்க. பரிசேயன் தன்னையே புகழ்ந்து ஆயக்காரனை கேவலமாக நினைச்சான். ஆனா ஆண்டவர் ஆயக்காரனுடைய விண்ணப்பத்தை கேட்டார். அப்போஸ்தலர் 4:11 சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு கடைசியாக சொல்றாரு. எதையுமே நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. ஊழியக்காரனையும் அற்பமா எண்ணக்கூடாது, தீர்க்க தரிசனங்களையும் அற்பமா எண்ணக்கூடாது, புசிக்கிறவன் புசியாது இருக்கிறவனை அற்பமா எண்ணக்கூடாது. இன்னைக்கு செவன்த் டே அட்வென்டிஸ்ட்ல இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. சாப்பிடும்போது திட்டுவாங்க வந்து, அப்பதான் பாவம் கறி சாப்பிடுவாரு. கறி உடனே ஐயோ நீ பரலோகத்துக்கு போக மாட்டாரு. ஏயா புசிக்கிறவன் புசியாது இருக்கிறவனே அற்பமாக எண்ணாதே, இயேசு ஏற்றுக்கொண்டாரே, நீ ஏன் இப்படி இருக்கிற? அதனால சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல. யாரையும் சாப்பாட்டு விஷயத்துல கூட யாரையும் நீங்க அற்பமா எண்ணக்கூடாது. உடல் ரீதியான பலவீனங்களையும் பார்த்து அற்பமா எண்ணக்கூடாது. அவங்களுடைய படிப்பை பார்த்து அற்பமா எண்ணக்கூடாது. எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதை பார்த்தும் அற்பமா எண்ணக்கூடாது. அப்படி அற்பமாக நீங்களும் நானும் எண்ணுவோமானால் உங்களை ஆண்டவர் அற்பமா எண்ணுவார். நீங்க ஒருத்தனை அற்பமா என்னன்னா உடனே ஆண்டவர் அற்பமா தான் எண்ணுவார். நீ பெரிய யோக்கியனாட அப்படின்னு சொல்லி கேட்பார். ஏன்னா வேதம் சொல்லுது, லவோதிகா சர்ச்சுக்கு என்ன சொல்றாரு? நீ நிர்வாணி, நீ குருட, நீ வந்து எப்படிப்பட்டவன், நிறைய ஒரு லிஸ்ட் போடுவார். அந்த லிஸ்ட்ல தான் நம்ம இருக்கிறோம். நம்மளே ஒன்றுமில்லாது இருக்கும்போது மற்றவர்களை அற்பமாக எண்ணுவோமானால் ஆண்டவர் நம்மை அற்பமாக எண்ணுவார். நீங்க எல்லாரையும் உயர்ந்து எண்ணுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்தி எண்ணுவார். சரிங்களா? அப்படிப்பட்ட அனுபவத்தோடு நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.